Hello everyone, welcome back to my channel. இன்னைக்கு வந்து நம்ம ஒரு டேஸ்டியான ரெசிபி பார்க்க போறோம். ஜுல்கா. இது வந்து நார்த் கர்நாடகா ஃபேமஸ் ரெசிபி. நம்ம முதல்ல ஒரு கடாயில ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் எடுத்துக்கலாம். ஆயில் சூடான உடனே இதில் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் பெரிய ஸ்பூன் அளவு ஜீரா சேர்த்துக்கலாம். ஜீரா ஸ்ப்ளட்டர் ஆன உடனே நம்ம ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய், ஒரு 2 வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஆயிலில் நல்லா சோத்தே பண்ணிக்கலாம் ஒரு 2 மினிட்ஸு. வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகணும் உங்களுக்கு. வெங்காயம் பாருங்கள் நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவு ஓமம் சேர்த்துக்கலாம். நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் இது. நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்து மிக்ஸ் கொடுத்துடலாம். இப்போ நான் வந்து இங்கே ஒரு கட் அளவு சோயக்கீரை எடுத்திருக்கேன். இந்த கீரை ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது, ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். அதை சின்னதாக சாப் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கிறேன். நல்லா கிளறி விடுங்க. இந்த சோயக்கீரை வந்து உங்களுக்கு இப்படி கிடைக்கும். நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக சாப் பண்ணி எடுத்துருக்கேன் நான் இதை கீரையை. நல்லா ஆயிலில் சாத்தே பண்ணிவிட்டு இதுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சால்ட் இப்போவே ஆட் பண்ணிடலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ஒரு மிக்ஸ்சர் ரெடி பண்ணிக்கலாம். நான் ஒரு 1/2 கப்பு கடலை மாவு எடுத்திருக்கேன். அதை நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணியை சேர்த்து ரூம் டெம்பரேச்சர் தண்ணியை சேர்த்துக்கோங்க. கட்டி வராமல் கரைச்சிக்கலாம் இதை. நல்லா கரைச்சிட்டு இப்படி தண்ணியை கரைச்சி எடுத்துக்கோங்க. லிக்விடாக இருக்கணும், ஃப்ளோயி லிக்விடு. இப்போ நம்ம இதை இந்த மிக்ஸ்சரில் சேர்த்துடலாம். ஃப்ளேம் வந்து சிம் வச்சுக்கோங்க. இப்போது சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆல்மோஸ்ட் நான் இங்கே ஒரு 2 கப்ஸ் அளவு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஒரே வாட்டி சேர்க்காதீங்க, தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு மாவு இப்போ தண்ணியாக தெரியும், ஆனால் கடலை மாவுலையே குக் ஆன உடனே உங்களுக்கு கெட்டியாயிடும். ஸோ தண்ணியாக இருந்துச்சுன்னா கவலைப்படாதீங்க, அது சரியாக வந்துடும் டெக்ஸ்சர் உங்களுக்கு. கொஞ்சம் ஒரு சின்ன பீஸு அளவு வெல்லம் சேர்த்துக்கிறேன். டேஸ்ட் எல்லாம் உங்களுக்கு பேலன்ஸ் பண்ணோம். இந்த டிஷ் வந்து சப்பாத்திக்கு பூரிக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். மேலே ஒரு 2 ஸ்பூன் அளவு நெய் ஊற்றிக்கிறேன். நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், நல்ல அரோமா இருக்கும். இப்போ இது நல்லா குக் ஆகட்டும். லிட்டு கவர் பண்ணிவிட்டு குக் பண்ணிக்கோங்க. நடுவில் கிளறிட்டு இருங்கோ, மிக்ஸ் பண்ணிட்டு இருங்கோ, இல்லைன்னா அடி பிடிச்சிடும். ஸோ ஒகேஷ்னலி ஸ்டர் பண்ணிகிட்டே இருங்கோ. ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சி நம்மளோட ஜுன்கா. இது ரொம்ப டேஸ்டியாக வரும். ஆனால் மாவு சேர்த்ததுனால கொஞ்சம் டைம் எடுக்கும் உங்களுக்கு குக் ஆகிறதுக்கு. பாருங்க ரெடி ஆகிடுச்சி. இதை நம்ம டிஷ் அவுட் பண்ணிடலாம். நம்மளோட ஜுல்கா ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.